எங்கள் ஐயா பேர் செல்லத்துறை. எங்கள் அப்பா பேர் என்ன? 2017 கர்த்தருக்குள்ள மரித்து பரலோகராஜ்யம் போயிட்டார். எங்கள் அப்பா மொட்டை பட்டை கொட்டையோட அலைஞ்சாள், மலைமலையாக ஏறி போகிற ஆள். அப்படிப்பட்ட அப்பாவை எங்கள் அப்பாவை ஏசப்பா சந்தித்து அவருடைய பிள்ளையாக மாற்றி ரசித்து கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்தார். எங்கள் அப்பாவை மாதிரி ஹெல்பிங் டெண்டன்சி உலகத்தில் யாரும் பார்க்க முடியாது. கையில் 10 பைசா இல்லைனாலும் இறங்கி உதவி செய்வார். சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில், அப்புறம் பிஎஸ்என்எல்லாக மாறிச்சு, அதில் ஒர்க் பண்ணினவர் எங்கள் அப்பா. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா வாலண்டியராக போய் ஹெல்ப் பண்ணுவார். கஷ்டம்னு சொன்னால் என்னத்தையாவது செஞ்சாவது ஹெல்ப் பண்ணுவார். அப்படிப்பட்ட அப்பா தான் எங்கள் அப்பா. தூத்துக்குடியில் எப்படி கொல்லைன்னு நடந்த நாட்கள்லாம் ஒரு காலம் உண்டு, பயங்கரமாக. இப்போவும் அப்பப்போ நடக்குதானே, முந்தி ரொம்ப நடக்கும். அந்த நேரத்தில் தெருவில் எவனா சண்டை போட்டுட்டு இருந்தால் உள்ளே பாஞ்சிருவார். சைக்கிளில் வருவார், எவனா சண்டை போட்டுருந்தா நிறுத்தி சண்டையை பிரித்து விடுவார். எனக்கெல்லாம் நல்லாவே ஞாபகம் இருக்குது. ஒருத்தன் எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்கள வெட்ட வந்துட்டாங்க ஒரு 6 பேர். எங்கள் அப்பா அவங்கள பின்னாடி கூடி எங்கள் வீட்டுக்குள்ளே வர வச்சு கதவை போட்டு அந்த எல்லாரையும் அனுப்பி அருவாளையும் பிடுங்கி விட்டுட்டு அனுப்பினாள் எங்கள் ஐயா. எவனாவது வெட்ட போனால் வெட்டாதான் பாரு, சண்டை போட போனால் சண்டை போடாதான் பாரு, ஹெல்ப் பண்ணால் போவார். நைட்டு எந்த போலீஸ் ஸ்டேஷனா உடனே போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நிற்பார். யாருக்கு ஹெல்ப்? எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் எல்லா இன்ஸ்பெக்டரையும் பழகி வச்சுருப்பார், எல்லா டிஎஸ்பியும் பழகி வச்சுருப்பார். ஹெல்ப்பா உடனே செல்லத்துறன்னு கூப்பிடுங்கம்மாங்க. அதனால எங்கள் அப்பாவுக்கு ஒரு அடமொழி இருக்கு. செல்லத்துறை இல்லை, எம்எல்ஏ செல்லத்துறை. ஓட்டு போட்டு இல்லை, அவர் ஹெல்ப் பண்ணியே எம்எல்ஏவானவர் எங்கள் ஐயா. ஆமாம். நான் ஒரு நாள் எங்கள் அப்பா ஆஃபீஸுக்கு போனேன். ஐ திங்க் 10th படிக்கும்போது நினைக்கிறேன். ஆஃபீஸுக்கு கூப்பிட்டுருந்தாரு, இங்கே வா ஒரு ஜாமான் வாங்கி தரேன், அம்மாட்ட கொடுத்துருந்தாரு. நான் சைக்கிளில் மிதித்து வேகமாக போனேன். எங்கள் அப்பாவை காணோம். போய் இப்படி தேடிக்கிட்டு இருக்கிறேன். எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கூட்டம் நின்றுச்சு. அதில் ஒரு ஆள் தெரியும், 2-3 தெரியல. அப்படி நின்று பார்த்துட்டே இருந்தேன். யார்ப்பா நீ தம்பி? என்ன இவங்க செல்லத்துறை இருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். எந்த செல்லத்துறை? எம்எல்ஏ செல்லத்துறை என்னன்னா கம்ப்யூட்டர் செல்லத்துறை என்னன்னு கேட்டாங்க. எம்எல்ஏ செல்லத்துறை. எம்எல்ஏ செல்லத்துறைன்னு பையனா? வா 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 வா. உடனே நம்மளை தூக்கிட்டு போய் புரோட்டா வாங்கி கொடுத்து, புரோட்டா, சாப்பாடு, ஸ்நாக்ஸு, ட்ரிங்க்ஸு எல்லாம் வாங்கி பேக் போட்டு அவங்க ஒரு பேக் கொடுத்துட்டாங்க. எங்கள் அப்பா ஜாமான் வாங்கிட்டு என்னடா நீ வச்சுருக்கேன்றாரு. எம்எல்ஏ செல்லத்துறனே மவன்னு எனக்கு இவ்வளோ செஞ்சிட்டாங்கப்பா அப்படின்னு. உடனே அதையும் வாங்கிட்டு எங்கள் அம்மா விட்டு கொண்டு போய் கொடுத்தாச்சு. அப்படியே கட் பண்ணி சீனை போடுங்க. பல வருஷமாகி எங்கள் அப்பா ரிட்டையர்ட் ஆகி கடைசியில் எங்கள் அப்பா ட்ரெயினில் எங்கள் அக்கா வீட்டுக்கு போகிறாரு. 2nd கிளாஸ் ஏசியில் போகும்போதே ட்ராக்ஸ் வச்சுருப்பார் எங்கள் ஐயா. இப்போ நான் எங்கள் அப்பாவுக்கு 70 வயசு. அப்படியே கட் பண்ணால் இங்கே செல்லத்துறை இருக்கார், வேலையெல்லாம் ரிட்டையர்ட் முடிஞ்சு. இப்போ ட்ராக்ஸ் கொடுத்துட்டே போகிறாரு எல்லா இடத்துக்கும். அப்போ எங்கள் அப்பாவுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு மிஷினரி உட்காந்துட்டு ட்ராக்ஸ் கொடுக்குறதெல்லாம் பற்றி கேட்டுகிட்டே வந்தார். கடைசியில் எங்கள் அப்பா அப்படி பேசிக்கிட்டே இருந்தாங்க. எங்கள் அப்பா சாட்சியெல்லாம் எங்கே போனாலும் சொல்லிகிட்டே இருப்பார். கடைசியில் அந்த மிஷினரி அப்படி கேட்டுகிட்டே இருந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார், ரொம்ப ஆசைப்பட்டார். கொஞ்ச நேரத்தில் ஆச்சு, அந்த மிஷினரிட்ட எங்கள் அப்பா கேட்டார், உங்களுக்கு கார்த்திக் கமாலியல் தெரியுமா அப்படின்னு. அந்த மிஷினரி ஆமாயா, என்ன விஷயம்? அண்ணன் பிரசங்கத்தில் தான் நான் மிஷினரியாவே ஒப்பு கொடுத்தேன், இன்னைக்கு நான் பீகாரில் ஜார்க்கண்டில் ஊழியம் பார்க்குறேன் அப்படின்னாரு. எங்கள் அப்பா, கார்த்திக் கமாலியல் அப்பா தான் நான் அப்படின்னாரு. எம்எல்ஏ செல்லத்துறை மவன் கார்த்திகைன்றது போய் கார்த்திக் கமாலியல் அப்பா செல்லத்துறைன்னு மாற எங்க அப்பா விதைச்சதனுடைய பலன் ரூப்பு அலெக்சாந்தர் ரூப்புவின் சிரேனே ஊரானாகிய சீமோனுடைய பிள்ளைகள் அலெக்சாந்தர் ரூப்புன்னு லூக்கா மருத்துவர் எழுதல. அலெக்சாந்தர் ரூப்புவின் தகப்பனாகிய சிரேனே ஊரானாகிய சீமோன் என்றால் சீமோன் 20 மீட்டர் சிலுவை சுமந்ததுக்கு பிள்ளைகளை கர்த்தர் இப்படி தேசத்துல கணத்துக்குரிய பாத்திரமா பிள்ளைய சொல்லி அப்பாவை சொல்ற அளவுக்கு ஆசீர்வதிப்பாரானா, இந்த இரவு சொல்ற இந்த வருஷம் அநேக குடும்பங்களை அநேக பிள்ளைகளை கர்த்தர் விதைத்ததற்குரிய பலனை தகப்பன் தாய் பார்க்கிற ஆண்டு. கைய தட்டுங்க, வாய திறந்து செபிங்க ஒரு நிமிஷம். இனி பிரதி பலனை பார்க்கிற வருஷம் ஊழியத்துல, குடும்பத்துல, பிள்ளைகள் வாழ்க்கையில. நீங்க ரொம்ப முக்கியம் சிஸ்டர்.
நீங்க ரொம்ப முக்கியம் பிரதர், நீங்க தான் முக்கியம் அவருடைய பார்வையில். நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு உங்களை அங்கீகரிக்காம நீங்க செய்யற ஒன்னையும் கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டா. உங்கள் செய்கைக்கு தக்க பூரண பலனை பெற்றுக்கொள்ளும்படி எச்சரிக்கையா இருங்க. பலன் முக்கியம், பிரதிபலன் முக்கியம். ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நீங்க ரொம்ப முக்கியம். என்ன அங்கீகரிச்சிட்டாருன்னா நான் என்ன செஞ்சாலும் அவருக்கு பிடிக்கும். என்ன அங்கீகரிச்சிட்டாருன்னா நான் என்ன பண்ணாலும் அவர் ஆசைப்படுவார். அதான் ஏசப்பா. என்னை அங்கீகரிக்காம நான் வானத்திலிருந்து அதை கொண்டு வரேன்னு சொன்னாலும், பூமிக்கு மேலே ஏறி இதை பண்றேன்னு சொன்னாலும் என்னை அங்கீகரிக்கவே மாட்டார். அவர் பார்வையில், கர்த்தருடைய பார்வையில் நீங்க முக்கியம் சிஸ்டர், நீங்க முக்கியம் பிரதர். அப்ப அவர் என்னை அங்கீகரிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? நான் சவுலை ராஜாவாக்குனது எனக்கு விசனமா இருக்கு. நான் சவுலை ராஜா அவனை நான் அங்கீகரிக்கல. தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன், என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். சவுல கர்த்தர் நிராகரித்தார், தாவீதை கர்த்தர் அங்கீகரித்தார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.